பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சித் தலைவரின் வலுவந்த சிங்கங்களான என் உயிரிலும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட தமிழக வாக்காள பெருமக்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர் வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிடவும், கசக்கு பிரிகின்ற திமுக மன்னர் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பிடவும் நாங்கள் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது ஆட்சியோடு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியின் வாயிலாக இன்று உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். எங்களுடன் சில கூட்டணிகளும் உள்ளன. எனக்கு மக்கள் கூட்டணியாக இருக்கிறார்கள். உங்களை நம்பி இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அம்மா எப்படி செயல்பட்டார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அம்மாவை பொறுத்தவரை ஏழை மக்களுக்கு புரட்சித் தலைவர் எப்படி ஆட்சி செய்தாரோ அதே வழியில் அம்மாவும் உங்களுக்கு வேண்டியதை செய்து நல்ல ஆட்சியை நடத்தி வந்தார். 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இங்கு கட்சிக்குள் ஏதேதோ பிரச்சனைகள் நடந்துவிட்டது. அது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு அந்த சமயத்தில் அம்மா இல்லாத அந்த நேரத்தில் நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கழகத்தினர் கேட்டுக்கொண்டு நான் அம்மாவுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, அதனால பன்னீர்செல்வம் தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன அம்மாவிற்கு அவர்கள் வழக்கப்படி என்னென்ன செய்யணுமோ அந்த நிகழ்வு எல்லாமே 13-14 நாள் அவங்க முறைப்படி நான் அதெல்லாம் செஞ்சேன். அந்த சமயத்துல நான் அம்மா கிட்ட அரசியலுக்காக நான் பழகுவேன். அம்மா எனக்கு ஒரு சொந்த சகோதரி, அப்படிதான் நான் இருந்தேன். அதனால நான் எதுக்குமே எந்த பதவிக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், அம்மாவுக்கு கூட வேண்டியதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு பக்க துணையா இருக்கணும், அப்படிதான் நான் இருந்திருக்கேன். அதனால ஏற்கனவே இருக்கிறவங்க அப்படியே பணியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர்களுக்குள் போட்டா போட்டி இருந்திருக்கு. அதனால அவரை இங்க வச்சுக்கிறது சரியா வராது, நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு வந்த வண்ணம் இருந்தாங்க. ராத்திரின்னு இல்ல, பகலுன்னு இல்ல, வந்தபடியே இருந்தாங்க. நீங்க எல்லாம் டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் அப்புறம்தான் நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். சரி, நம்ம கட்சிக்காரவங்கள நம்ம பார்க்கணும், நம்ம ஆட்சி நடக்குது, மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செய்ய வைக்கணும். அம்மாட்ட இருந்ததுனால நமக்கு அதெல்லாம் தெரியும். இவங்களை நம்பி நம்ம விடுறதை விட நம்ம பக்கத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில என்னாச்சு, நானே வரணும், நீங்களே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு பிறகுதான் நான் முதலமைச்சரா என்ன தேர்வு செய்து கட்சி ரீதியில தேர்வு செய்து கவர்னர்கிட்ட போய் கடிதத்தை கொடுத்தோம். அந்த கொடுத்த நிமிஷம்தான் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கவர்னர் அங்க இல்ல, எங்க இருக்காரு நேத்துல வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு இது கேஸ் கருணாநிதி போட்ட கேஸ் நல்லா கவனிக்கணும். அம்மாவையே இன்னையும் வைக்க கூடாது அப்படிங்கிற நினைப்புல அன்னைக்கே அவர் முடிவு பண்ணி கருணாநிதி கேஸ போட்டு விட்டாரு, வழக்க போட்டு விட்டாரு. அந்த வழக்கு ரொம்ப வருஷம் நடந்தது. அதுக்கு அந்த வழக்கு போட்ட பிறகு கூட அம்மா முதலமைச்சர் ஆனாங்க. அம்மா நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல அந்த சட்டசபையில வச்சு அந்த கேஸே முடிச்சிருக்கலாம். ஆனா அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம கேஸ்ல இருந்தே விடுபட்டு வெளில வருவோம். கருணாநிதி 1-2 கேஸா போட்டாரு, 13 கேஸ் போட்டாரு. எல்லாத்துலயும் வெளில வந்துட்டோம். கடைசியா இருக்கிறதுல ஒரு கேஸ். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சட்டசபையில எடுத்து வெளில எடுங்கம்மாங்கிறாங்க. அம்மா என்கிட்ட வீட்டுல கேட்டாங்க, இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. நானும் சொல்லிட்டேன், அம்மா என்ன நினைச்சாங்களோ அதுதான் நானும் சொன்னேன். இல்ல வேண்டாம், நம்ம இவ்வளவு கேஸ பார்த்துட்டோம், நம்ம கேஸ்ல நம்ம வெற்றி பெற்று வருவோம், கொடுங்க பாத்துக்குவோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நாங்க தப்பு பண்ணியிருந்தா தானே பயப்படணும், அந்த பயமே இல்லை எங்களுக்கு. அதனால நாங்க சொன்னோம். ஆனா பின்னாடிதான் தெரிஞ்சது இதுல அரசியல்லாம் எப்படி எப்படியோ புகுந்துரும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. நாங்க யதார்த்தமா எங்களை போலயே நினைச்சோம். சரி, அதுல திடீர்னு அன்னைக்கு தீர்ப்பு வருது. எப்ப கொண்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் கொண்டு போய் லெட்டர் கொடுத்தனோ அடுத்த செகண்ட் டக்கு டக்கு டக்குன்னு வருது, 4 வருடம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி வருது. அப்ப நாங்க கேட்கிறோம், நான் அடுத்த ஆளை நான் தேர்வு செய்யணும், அதனால நீங்க எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அதெல்லாம் 1 வாரம் எல்லாம் கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரமே அங்க பெங்களூரு சிறைக்கு சென்றாகணும், மாலை 6 மணிக்குள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அவசர அவசரமா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நாங்க இவரை, அவர் பேர் சொல்ல எனக்கு வரமாட்டேங்குது, அந்த அளவுக்கு அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, பாடா படிச்சிருக்கிறாரு. அதனால எதுக்கு அந்த பேரு சொல்ல கூட தகுதி வச்சுக்கல, அவர் வச்சுக்கல. அதுதான். அதனால என்ன பண்ண, சரி இவரை எடுத்து இன்னொன்னும் பார்த்தேன். ஏற்கனவே முக்குளத்தோரை சேர்ந்த பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. சரி இந்த முறை மேற்கு மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கொடுத்துட்டு நான் புறப்பட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு, தலைவருக்கு போய் பார்த்துட்டு, தலைவரோட ராமாபுரம் தோட்டம் போய் பார்த்துட்டு, சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் அங்க போய் சிறைக்கு போயிட்டேன். போய் 2 மாசம் கூட இல்லை, என்னையே கச்சை விட்டு தூக்குறாரு. யாரு பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு போனாங்களோ அவங்களே தூக்கி வெள்ள போட்டா மாதிரி போட்டாரு. சரி, அது பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா 4 வருடம் கழிச்சுதான் நான் வர முடியும், அமைதியா நம்ம கவனிப்போம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில வெளில வந்தப்ப வண்டியில கொடி விட்டாங்க. அம்மா சமாதிக்கு நேரா போய் பார்க்க கூடாது அப்படி எல்லாம் சொன்னாரு. நான் எப்படியோ சேர்ந்தேன். அங்கேயே எனக்கு அவ்வளவு தொந்தரவுகள். இவர் இங்க முதலமைச்சரா இருக்கிறதுனால அங்க பல வழிகள்ல அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சு நித்தம் தொந்தரவு தான் எனக்கு இங்க. சரி, அதை சமாளிச்சு இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன நினைச்சேன், சரி நம்ம தலைவர் ஆரம்பிச்ச கட்சி இது, இந்த கட்சியை நம்பி எவ்வளவோ தொண்டர்கள் கிராமத்துல எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கு நல்லது செய்யற கட்சியா இது இருந்தது. தலைவரும் கொண்டு போனாரு, அதே போல அம்மாவும் அதே வழியில கொண்டு வந்தாங்க. அதனால நான் கட்சிக்காரங்களையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல ரொம்ப பொறுமை காத்தேன்.
பொறுமை காக்க காக்க அவர் என்னன்னா மேல போயிட்டு இருக்காரு. அவர் கட்சிக்காரங்களையும் பார்க்கல. எந்த கிராமத்துல எந்த கட்சிக்காரவங்க ஒரு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு, ஒரு கட்சி வேட்டியை கட்டிக்கிட்டு, ஒரு கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் அதிமுக அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு போயிட்டு இருந்தவங்க அவங்களெல்லாம் நினைக்கல. இவரு நினைக்காம என்ன பண்ணிட்டாரு, இந்த அம்மா வேண்டவே வேண்டாம், முதலமைச்சர் கொடுத்துட்டு போன அம்மா வேண்டாம், இனிமேல் நம்மளே பார்த்துக்குவோம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நானும் முயற்சிகள் நிறைய செஞ்சேன். நான் செஞ்சது ரெண்டே காரணத்துக்காக தான். ஒண்ணு கட்சிக்காரங்களுக்கு, இன்னொன்னு மக்களுக்காக. பார்த்தேன் இது வர்ற மாதிரி தெரியல, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னும் சில கருத்துக்கள் எனக்கு வந்தது. திமுகவோட அவர் கொஞ்சம் கை கோத்து இருக்கிறாருங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லைன்னா ஒரு வீட்டுல ஒரு சின்ன பச்சை பிள்ளைய கேட்டா கூட சொல்லும். எல்லாரையும் கட்சியில பிரிஞ்சவங்களையெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. இவருக்கு இந்த நினைப்பே இல்லையே. அப்ப இந்த கட்சி வெற்றி பெற்று வரக்கூடாதுன்னு இவரே நினைக்கிறாரு. அவங்களுக்கு சாதகமா போறாரோ என்னமோ அப்படிங்கிற கருத்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி வந்துட்டு இப்ப 7-8 தொகுதி முடிச்சுட்டு இன்னைக்கு ஆண்டாள் அம்மா இருக்கிற ஊருக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தினுடைய அச்சுதான் தமிழ்நாடு அரசுக்கு உள்ள முத்திரை. அது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா கோயில்கள்லாம் இருக்கணுமா வேண்டாமா, அதுல என்னென்ன பண்றது, என்னென்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அரசாங்கமா இருக்கு. கோயிலுக்குள்ள போனா ஒரு 500 ரூபாய் இல்ல 300 ரூபாய் இல்லாம கோயிலுக்குள்ள ஏழையில இருங்க உள்ளார போக முடியல. எல்லாருக்கிட்டையும் வசூல் எல்லாம் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 2016 தேர்தல் சமயத்துல, அதுக்கு முன்ன 2011 தேர்தல் சமயத்துல நாங்க இங்க வரோம், இதே ஊருக்கு வரோம். அப்ப ஒரு பையன் என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இங்க பெருமாளுக்கு பேரு வடபத்திர சாயி, சரியா? வடபத்திர சாயிக்கு சாப்பாடு இல்லாம பூட்டி வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்டேன். இல்லம்மா இங்க கும்பாபிஷேகம் பண்றேன்னு திமுக அரசாங்கம் வந்தோன்னு சொல்லிச்சு, ஆனா கும்பாபிஷேகம் பண்ணல, சாமிக்கு பாலாலயம் பண்ணிட்டு பூட்டி வச்சுட்டாங்க பெருமாளை, ஒண்ணுமே செய்யல, அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமா, அதனால நீங்க ஒரு வேண்டுதலை வைங்க, வச்சுட்டு இந்த ஊர்ல இருந்து புறப்படுங்க. நம்ம ஆட்சி வந்தோன்னா, அவரே சொன்னார், நம்ம ஆட்சி வந்தோன்ன அது கும்பாபிஷேகத்தை செஞ்சிடுறோம், ஒரு 3-4 மாசத்துக்குள்ள செஞ்சிடறோம்னு வேண்டிக்கிங்கன்னு. நான் இதே இடத்துல வேண்டிக்கிட்டு போனேன். அம்மா ஆட்சி வந்தது. உடனே அறநிலையத்துறை அதிகாரியை கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, ஏன் திமுக காரவங்க சும்மா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுல அவர் சொன்னாரு, அதாவதுமா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சிதம்பரத்துல இருந்து ஒரு பையன், நல்ல பையன், அந்த பையன் மேல தவறு இல்லை, அந்த பையன் நான் டோனரா இருந்து அம்பாளுக்கு மேல தங்க கவசம் போடுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. அன்னைக்கு அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அதை நாங்க ஜிஓல போட்டுட்டோம், ஜிஓல போட்டிருக்க கூடாது, போட்டுட்டோம். அதனால என்னன்னா இங்க டிஎம்கே செய்யறதுக்கு முடியலன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் உடனே அந்த பையன் யாரு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா, அந்த பையன் என்னால நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி பார்த்தா ஒன்றும் முடியல,
அதனால என்னால செய்ய முடியல அப்படின்னா அரசாங்கமே செஞ்சிருக்கலாம். அரசாங்கம் செய்யல, சாமியே பத்தி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி இது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணி 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. அம்மாவுக்கு தங்க கவசம் முடிச்சு அதை வச்சுட்டு அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நான் இங்கே கோயிலுக்கும் வந்துட்டு போனேன். எதுக்கு சொல்றேன்னா, திமுக காரவங்க வந்து கோயில் குளத்துக்கள்லாம் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, பழக்கமும் இல்லை அவங்களுக்கு. இப்ப வந்து 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், அடுத்த முறை வந்தா 5000 கோயிலுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் அவங்க பண்றது. எல்லா கோயில்லையும் வந்து இது முக்கிய ஸ்தலங்கள்ல எல்லாம் வந்து அம்மா இருந்தப்போ வந்து அன்னதானம் நடந்துச்சு. இப்ப அதெல்லாம் அன்னதானம் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றது, இப்போ இங்க வந்து வேட்பாளரா இருக்கிறவங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர். அவங்க அம்மா இருந்தப்ப அம்மா போட்டு வெற்றி பெற்று வந்தவங்க தான். அவங்களதான் நான் இப்ப இந்த தொகுதிக்கு போட்டிருக்கோம். இப்ப இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில சில பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. செண்பகத்தோப்பு வத்திராயிருப்பு, அதனை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் வன விலங்குகள் விளைநிலங்களை சேதப்பட்டது. அதுக்கு அந்த விவசாயிகளுக்கு வனத்துறையினர் எந்த பாதுகாப்பும் கொடுப்பதில்லை, போய் கேட்டாலும் சரியான பதில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பேரூராட்சிகளில் உள்ள மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லாததால் ஊராட்சிகளை போன்று பேரூராட்சிகளுக்கு 3 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விரிவுபடுத்த கோரிக்கை. அது வந்து தமிழக அரசு செய்யணும், அவங்க ஆனா அதை செய்யல. அதுதான் உண்மை அதுல. அடுத்தது, ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒட்டி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தற்போது மேகமலை புலிகள் பகுதியில் இணைக்கப்பட்டு வனத்துறை கட்டுப்பாடுகளால் அங்க விவசாயிகள் வந்து தோட்டப்பயிரெல்லாம் வைப்பாங்க. அவங்க போய் அவங்க தோட்டத்துல பயிர் வைக்க முடியாத நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க சாம்பல் நிற அணில்கள் நிறைய இருக்கு. அணில்கள் சரணாலயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அது ஒண்ணு வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கூமாப்பட்டி கிழவன் கோயில் பகுதியில் இருந்து தேனி மாவட்டம் வருசநாடு பகுதிக்கு மலையில வந்து ரொம்ப ஷார்ட்டா பண்ணலாம். இப்ப சுத்திட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க வந்து 23 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு அந்த மலையில வந்து ரோடு போட்டால் ரொம்ப வசதியா இருக்கும். தேனி மாவட்டத்துக்கு பக்கமா போயிடலாம். இப்ப ஊரை சுத்திக்கிட்டு பல கிலோமீட்டர், இன்னைக்கு டீசல் விற்கிற விலையில இதெல்லாம் கஷ்டமான வேலை தான். ஆனா இதை செஞ்சா ரொம்ப மக்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும். இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. எங்கேயாவது பெரிய ஊர்ல 10 மேம்பாலத்தை போடுவோம், திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பகுதிகளில் முக்கிய தேவைகளை செய்யாது. அது நம்ம ஆட்சி வந்தது நிச்சயம் செய்வோம். ஏன்னா இவங்களை நம்ப முடியாது, இவங்க செய்ய மாட்டாங்க. வத்திராயிருப்பு பகுதியில் உள்ள தலைமை மருத்துவமனை அடிப்படை வசதிகள் இல்லை. இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இதுக்கு வந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பதவி கொடுத்து நம்ம போட்டாகணும். இதெல்லாம் 4-5 வருஷமாவே கிட்டத்தட்ட 2ஐயும் சேர்த்தீங்கன்னா ஒரு 12-13 ஆயிரம் டாக்டர் பணி நம்ம போட வேண்டியது இருக்கு.
போடல. கிட்டத்தட்ட 23,000 நர்ஸுங்க போடணும், அதுவும் போடல. காரணம் என்னன்னா இவங்களால அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. இதுதான் உண்மை நிலைமை. அதையெல்லாம் செய்யணும்னா நம்ம தான் பண்ண முடியும், இவங்களால முடியாது. இங்கு சுமார் 10,000க்கு மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் இருக்கும் நிலையில் உற்பத்தி செய்வதற்கு, மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்வதற்கு மண்ணு கிடைக்கல. அம்மா எப்படி வச்சிருந்தாங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு மண்ணு மாட்டு வண்டியில அவங்க போய் அவங்க தேவைக்கு எவ்வளவு வேணுமோ தாராளமா எடுத்துக்கலாம். காசு கிடையாது, சும்மா அவங்க வெட்டி எடுத்துக்கலாம். பெரிய வண்டிகள்ல தான் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு சாமான்கள் செய்யற அளவுக்கு உள்ள மண்ணை நீங்க தாராளமா எடுத்துக்கலான்னு அம்மா கொடுத்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப திமுக அரசாங்கம் வந்தோன்னு என்ன பண்ணுச்சு, அந்த மண்ணை அவங்க கட்சிக்காரங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதுக்கு ஒரு சீட்டு, அந்த சீட்ல விஏஓ கையெழுத்து போடணும். இது ஆபீஸுக்கெல்லாம் போய் அவங்க கையெழுத்து போட்டு வாங்கணும். அந்த பக்கத்துல கவுன்சிலர் இருக்காருன்னா அவருக்கு சொல்லாம விஏஓ கொடுக்க கூடாது. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில உள்ள உத்தரவு. அதனால என்ன கேக்குறாங்கன்னா, நான் இத பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். ஒரு மாட்டு வண்டியில போய் நீ எடுக்கணும்னா 8,000 ரூபாய் பணம் கொடு. பணம் கொடுத்தீங்கன்னா நீ போய் மண் எடுத்துக்கலாம். ஆனா வெளியில சொல்றது ஃப்ரீ, ஆனா காசு கொடுத்துட்டு நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப தவறானது. அதை நான் முதல்ல தென்காசி பக்கம் சுற்றுப்பயணம் வந்தேன். அப்ப மண்பானை தொழிலாளர்கள்லாம் என்னை சந்திச்சாங்க. நான் போற வழியிலே வண்டியை நிறுத்தினாங்க. நானும் இறங்கி போய் அவங்க வேலை செய்யற இடத்துல போய் பார்த்தேன். உள்ள நிலைமையை இதை சொன்னாங்க. 8,000 ரூபாய் இருந்தாதாமா ஒரு வண்டி மாட்டில் எங்களுக்கு மண்ணு கிடைக்குது. அம்மா இருந்தப்ப இப்படிலாம் இல்லை, நாங்க போய் எடுத்துக்குவோம் அப்படின்னாங்க. அதுக்கு நான் உடனே அறிக்கையை விட்டேன். சென்னை போன பிறகு நான் சும்மா இல்லை, இதை முதல்ல கேன்சல் பண்ணுங்க. எடுத்து போய் அதிகாரியை பார்க்கணும். அவங்க தேவைக்கு தானே எடுக்க போறாங்க. இது என்ன பழமா காய்கறியா அவங்க பறிச்சு கொண்டு விற்கிறதுக்கு? அது மாதிரி ஒண்ணும் இல்லை, இதை செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்களுடைய திமுக கட்சிக்காரவங்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மண்ணை காசு இல்லாம கொடுக்கறது இல்லை. இதுதான். குடிநீர் சரிவர விநியோகம் இல்லை. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் சரியாக கிடைக்கவில்லை என்று இங்க உள்ள மக்கள் வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இங்கு நாட்டு இன மலை மாடுகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில மலைப்பகுதியில் அதிக கட்டுப்பாடுகள் இருப்பதால் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. அந்த பிரச்சனையே அவங்களுக்கு இருக்கு. பகல்ல மேய்ச்சலுக்கு விடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் இந்த அரசாங்கம் இப்படி நிறுத்தி வச்சிருக்குன்னு தெரியல. அதுவும் கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் உலக தரத்திற்கு சுற்றுலா தலமாக மாற்ற கோரிக்கை. இதுவும் நம்ம அம்மா ஆட்சி வந்த நிச்சயம் நாங்கள் செய்வோம். மூடப்பட்டுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு பஞ்சு நூற்பாலை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர கோரிக்கை. வத்ராயிருப்பு பகுதிகளில் தென்னந்தோப்பு விவசாயிகளின் நலன் காக்க கயிறு தொழிற்சாலை கேட்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அதையும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. வாக்குறுதி 381 போன தேர்தல் கொடுத்தது. விருதுநகர்
நகராட்சிய மாநகராட்சிய தர உயர்த்து ஒண்ணு, அதுவும் செஞ்சபாடு இல்லை. இதுதான் திமுக காரங்களோட வேலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த தேர்தல் அறிக்கையோட வந்திருக்காங்க. 525 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால ஒண்ணு புரிஞ்சுங்க, வாக்கு கேட்க வரும்போது ஏதாவது நாங்க இந்த கட்சி இதை கொடுக்குறோம், இந்த கட்சி இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் வருவாங்க அவங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு முதலமைச்சர், 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு. அந்த கூப்பன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு முறை கொடுக்கறதோட விட்டுருவாங்க. 5 வருஷம் நீங்க தான் கஷ்டப்படணும். அந்த மாதிரி கஷ்டப்படாம இருக்கணும். நம்ம ஆட்சி வந்தால் நம்ம செய்யறது முதல்ல வீட்டுல 2 3 பிள்ளைங்க இருக்குதான், அதுக்கு வேலை வாய்ப்புக்கு உறுதி செஞ்சு உடனடியா பண்ண வேண்டிய விஷயம் அது பண்ணலாலே வீட்டுல ஒரு 30,000 40,000 பிள்ளைங்களே சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துரும் அம்மா அப்பாவுக்கு. அது இருந்தாலே நல்ல விஷயம். அது இல்லாம சும்மா நான் கூப்பன் கொடுக்குறேங்கிறது, அந்த கட்சி என்னன்னா நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேங்கிறது, அதை இல்லாம ஒரு 10,000 ரூபாய் தனியா கொடுக்குறேங்கிறது, இதெல்லாம் எங்க கடன் வாங்கி எங்க கொடுத்து திருப்பி மக்கள் தலையிலேயே இந்த கடனை எல்லாம் சமத்துறதுக்கு இந்த 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இவங்க சொல்றத நம்பி இந்த முறை ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். நீங்க செய்ய வேண்டியது, இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரா நிக்கிறாங்க. இவங்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அமோகமா நீங்க வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை எல்லாம் நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அவங்களும் உங்க கூடயே இருப்பாங்க. நானும் பார்த்துக்குவேன். என்னை பத்தியும் தெரியும். நான் அம்மாட்ட இருந்திருக்கிறேன். அதனாலதான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றேன். எங்க தென்னந்தோப்பு சின்ன நிக்கிறோ அங்கெல்லாம் ஓட்ட போடுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் என்ன நடக்குதுங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் நான் என்னைக்குமே மக்களோட இருக்கிற ஆளுதான். அதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு, நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.